Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ஹைதராபாதி வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம் அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்காக நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிடலாம். இதில் 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 1 ஸ்டார் அனீஸ் இவ்வளோ சேர்த்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 கேரட், 10லேருந்து 12 பீன்ஸ். ஃபஸ்ட்டு இவ்வளோ வெஜிடபிள்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் 70% குக் ஆகிறது வரைக்கும் இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதில் தயிர் சேர்த்துடலாம். நான் 3/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் 3/4 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இதில் இப்போது 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் பச்சை பட்டாணி, 1 கப் சோயாபீன்ஸ் சேர்த்துடலாம். நான் சோயாபீன்ஸ் 20 நிமிஷம் சூடு தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன். இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் இன்னும் ஒரு 1/2லேருந்து 3/4 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம்.
இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்துடலாம். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸோட குக்கிங் டைமும் டிஃபர் ஆகும், அதனால தான் நாம் இந்த மாதிரி பண்ணுறோம். 1 கப் பன்னீர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இனி அரிசி வேக வச்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா. இவ்வளோ சேர்த்து நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். அரிசி 80% குக் ஆனதும் அதை எடுத்துடலாம். இப்போ தம்மில் வைக்கிறதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு சாதத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியை சேர்த்துடலாம். திரும்பவும் அடுத்த லேயர் சாதத்தை வச்சிடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் மிச்சம் இருக்கிற எல்லா கிரேவியுமே இதில் சேர்த்துருங்க. அடுத்த லேயரில் ஃபுல்லாக சாதத்தை வச்சு கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே திரும்பவும் இதில் கீ சேர்த்துடலாம். 2 பிஞ்ச் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ பால் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ண ஆனியனும் மேலே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கேவ்ரா வாட்டர் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு கேவ்ரா வாட்டர் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாம் சேர்த்ததும் அதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி அதை மூடியோட சைடில் சுற்றி வச்சிடுங்க. அப்புறமா அதை பேனில் கவர் பண்ணி அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கல் நல்லா சூடானதும் பிரியாணி இருக்கிற பாத்திரத்தை அந்த கல் மேலே வச்சுடுங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் சாதத்தை எடுக்கும்போது அது உடையாமல் எடுத்துக்கோங்க.
ரொம்பவே அட்டகாசமான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.